wabarakatuh. ஸ்க்ரீன் வந்து கேட்குது. ஸ்க்ரீன் வந்துருக்கு சார். கடைசியா நாங்க அவனோட ஒர்க் ஒன்று வந்து இந்த ஒர்க் செய்ய பண்ணல அப்படியா? நாங்களே உங்களுக்கு சில சார் வசனங்களை நான் ஒர்க் ஓ, அதை ஓதி இருக்கேன் சார். நான் அதை வசனங்களை கொடுத்தா நான் எனக்கு ஓதிடுறேன் சார். இல்லை நாங்கள் உங்களுக்கு சில வசனங்களை குர்ஆன்ல சாய்ஸ் பண்ணி தந்திருந்தோம். அதை எங்களுக்கு ஓதி அனுப்பணும். சரி, அதாவது உங்கள்கிட்ட அந்த இந்த இடையில பேசிட்டு ஸ்ட்ரக் ஆகுற, கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி நிற்கிற, ரிப்பீட் திருப்பி 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 ஓதுற பழக்கம் உண்டு வைக்கிறதால அதை நாங்கள் இல்லாமலா போகணும் என்றதுக்காக வேண்டி உங்களுக்கு நாங்க சில நான் அதை வசனங்களை நான் குர்ஆன்ல சாய்ஸ் ஓ, பண்ணி போட்டிருந்தோம். நான் இந்த சூறா சின்ன அவசரம் வேண்டி டைம் கிடைக்கல அப்படியா? நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார். நான் ஓதட்டா? அந்த வசனங்களையா நீங்க ஓதி அனுப்பினா தான் நல்லது. அந்த ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணினியா? அது லேசி ப்ராக்டிஸ் பண்ணா ஜஸ்ட் வாய்ஸ்ல போட்டுற மட்டும் தான் மிச்சம். இல்லை நான் ஸ்லைட் அனுப்பல, உங்களுக்கு போட்டோ அனுப்பல. நான் சொல்ல விளங்குதா எப்படின்னு? நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பல. ம். உங்களுக்கு போட்டோ அனுப்பினது அதுவும் ஒர்க் தான். அது இல்லை நான் சொல்ல உங்களுக்கு நாங்கள் சூறாட பேரொண்டு போட்டு இந்த சூறால என்னென்ன வசனங்களை ஒவ்வொரு வசனமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டிக்கிறோம். பார்த்துக்கல இவனா அப்படியா? உங்களுக்கு இல்லை போடப்பட்டிருக்கிறது சார், பார்த்தா சூரத்துல் அதை கலம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் முப்பத்தி நினைச்சது என் டைம்ல என் கிளாஸ்ல ஓதுவீங்கன்னு தான் நான் அதை போடல. உங்களோட சவுண்ட் கிளியர் இல்ல, பேசுறது விட்டு விட்டு வருது. இல்லை, நான் நினைச்சேன் நீங்க சில வேளை அங்க இந்த நான் ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கேன். அது நான் கிளாஸ்ல ஓத வேண்டி வருமோன்னு சொல்லி தான் நான் இப்ப ஹோம்ஒர்க்கா போடல. ஆஹா, இல்ல அது என்ன விஷயம் என்ற பிரதர், நீங்க டெய்லி உங்களுக்கு அது அறிமுகம் இல்லாத 5 வசனங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதை நாங்க உங்களுக்கு அதை சரி சரி ஊக்கப்படுத்துறதுக்கு, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி தான் நாங்க அந்த ஒர்க்கை உங்களுக்கு தாரோம். நீங்க அதை அனுப்பினீங்கன்னு சொன்னா சரி. நாங்க அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு அடுத்த 5 வசனங்கள் உங்களுக்கு வரும். டெய்லி வரும் உங்களுக்கு. இது வந்து எங்களோட கிளாஸ் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தால போற இன்னொரு வழி தான், இன்னொரு வே தானே. கிளாஸ்ல நாங்க எழுத்துக்களை படிக்கிறோம், எழுத்துக்களுக்குரிய சரி. பிராக்டிஸ பண்றோம், அந்த எழுத்துக்கள வசனங்கள் டாக்கெட் பண்ணி வசனங்களை ஓதி பழகுறோம். இதெல்லாம் என்னோட கிளாஸ்ல நடந்து கொண்டு வருது. அப்போ உங்கள்கிட்ட இன்னொரு ப்ராப்ளம் உண்டு தானே, அந்த ரிப்பீட் பண்ணப்படுது, ஃப்ளோல ஓதப்பட கஷ்டமாக்கிறதுங்கிறது உங்கள்கிட்ட ரெண்டும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அதுக்கான ஒரு தீர்வாக அதை நாங்க இல்லாமல் ஆக்கணுங்கிறதுக்கான மற்றும் ஒரு பயிற்சியாகத்தான் நாங்க உங்களுக்கு அந்த டாக்கெட்டை நாங்க எடுக்கிறோம். அது உண்மையிலே நீங்களாகவே செய்யணும். ஆனா உங்களுக்கு சேர்த்து கஷ்டமாயிக்குது என்று விளங்குற நேரத்துல அகாடமியார் என்ன செய்வாங்க, உங்களுக்கு 5 வசனங்களை டார்கெட் பண்ணி சூறாட பெயரோட வசனங்களை போடுவாங்க. நீங்க அதை ஓதி பார்த்துட்டு நீங்க ஓதி ம். அனுப்பினா தான் அடுத்த 5 வசனம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கிளாஸ்ல வந்து ஓதினா அப்ப அது வரைக்கும் நீங்க சும்மா தான் இருக்கணும். அது வந்து இப்ப நான் அது படிக்கிற சார் சப்ஜெக்ட் இந்த இல்லையே. அது அது நீங்க கொஞ்சம் சரி பார்த்தா அந்த திருத்தி அனுப்புறோம். அப்படியே அனுப்புவாங்கல்ல சார். விலங்குல உங்களோட சவுண்ட் கிளியர் இல்லை, நீங்க பேசுறதை விட்டு விட்டு தான் இருக்கு. எப்படி? என்ன? இல்ல அதுக்கு பிற்பாடு அதையும் சரி பார்த்து அனுப்புறோம் சார். அப்படின்னா ஓதி இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து அனுப்புறோம். நீங்க பேசுறதுல எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர மாட்டேங்குது. பேசுறீங்கல்ல, சவுண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஒன்று தான். விட்டு விட்டு வர மாதிரி தான் விளங்குது. விலங்கு நாங்க அனுப்புறதுல நாங்க ஓதி அனுப்பினா சார் திருப்பி அதை நீங்க திருத்தி அனுப்பணும்னு கேக்குறீங்க. எஸ் 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 நாங்க அதுல வந்து திருத்துறது வந்து உங்களோட என்ன சொல்ற, இந்த எழுத்து உச்சரிப்பெல்லாம் நாங்க திருத்துறல அந்த பாடத்துல. இந்த நாங்க கிளாஸ்ல நாங்க படிக்கிற பாடம் வேறு. நான் சொன்ன ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும். ரெண்டும் ரெண்டு விஷயம், ரெண்டும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். நான் கிளாஸ்ல படிக்கிற வந்து உங்களோட உச்சரிப்புகளை டார்கெட் பண்ணி அந்த உச்சரிப்புகளுக்கு அமைவான வசனங்களை டார்கெட் பண்ணி உங்களை நாங்க அந்த உச்சரிப்போட சேர்த்து வசனத்தை ஃப்ளோ கோதி பழக்கிற என்ற ஒரு வேலை தான் கிளாஸ்ல நடக்குது. உங்களுக்கு நான் தாரது இன்னொரு வேலை உண்டு தானே. அதாவது சூரோட பேரோட சில வசனங்களை உங்களுக்கு தாரது.
அதுல உங்களை முக்கியமா பாக்குறது வந்து நீங்க திருப்பி திருப்பி ஓதாம ஒரே அடியாக ஓதுறீங்களா? அந்த ஒரே அடியாக நீங்க ஓதுறதுல எழுத்துக்கள் மிஸ் ஆகாம வருதா? நீட்டுறது மிஸ் ஆகாம, அஹ், அலிப்ப பாவாக மாத்தாம, தேயா மாத்தாம, இப்படி எழுத்துக்கள் மிஸ் ஆகாம உங்களோட ஓதல் வந்து சரளமாக ஒரே அடியாக ஓதி முடிக்கிற அந்த லெவலுக்கு வருதா என்றதை மட்டும்தான் அதுல பார்ப்போம். பார்த்தா நான் அதுக்கு அவங்க திருத்தும். அங்க போய்த்து கொண்டு நாங்க அலிப்ப நீங்க இப்படி உச்சரிக்கிறீங்க, பாவ இப்படி உச்சரிக்கிறதால நீங்க பிழை இது சரிண்டு அதுல சரிப்பெல போட்டுறல. அதுல சரிப்பெல போட்டுற உங்களோட ஓதல் எந்த அளவு தூரம் சரளமாக வந்திக்குது, திருப்பி திருப்பி ஓதாத முறைக்கு வந்திக்குதுங்கிறத மட்டும் தான் நாங்க அதில் பார்க்கலாம் அந்த ஒர்க்ல. ஆனா அந்த ஒர்க்ல அப்படி இல்ல. இந்த ஒர்க்ல எல்லாம் பார்க்கப்படுற சரளமா ஓதுறதும் பார்க்கப்படும். நீங்க எழுத்த மிஸ்டேக் கூடாம ஓதுறதும் பார்க்கப்படும். எல்லாம் பார்க்கப்படும். விலங்குதா? ரெண்டும் ரெண்டும் உங்களுக்கு தரப்பட்ட வகை தான். உங்கள்ட்ட சரி தவறுகளை சரி. அடையாளப்படுத்த அந்த ரெண்டு பேருக்கும் வேண்டாமா இன்ஷால்லா கட்டாயம் டைம் ஒன்று கிடைச்சு அந்த ஒர்க்கை எங்களுக்கு செஞ்சு அனுப்புங்க. நாங்கள் அடுத்த அதுக்கு கண்டினியூவா போவோம் சார். நாங்கள் இன்றைய ஓகே பாடத்துக்கு சரிங்க சார். யோகா أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي أنقض ظهرك. லஹ் என்று சின்ன ஹாவுக்கு வாரது பில. லஹ் அந்த ஹேட சவுண்ட் வாரது الله. சின்ன ஹா. எப்படி வரும்? ظهرك. குட். திருப்பி போதுங்க. الذي أنقض ظهرك. ரெண்டாவது فأما من أوتي كتابه وراء ظهره. நான் கொஞ்சம் நெட்டுங்க. கிதாபஹு வரா கிதாபஹு. فأما من أوتي كتابه وراء ظهره. மூன்றாவது فلينظر الإنسان إلى طعامه. நாலாவது أإذا أإذا كنا عظاما نخرة. இப்போ திருப்பி போதுங்க. أإذا كنا عظاما نخرة. ஐதாமன் ஐதாமன் நீ கொஞ்சம் மாறு. திருப்பி ஐதாமன் நஹிரா. மற்ற 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 எல்லா எழுத்துக்களும் நல்ல மீம கொஞ்சம் மாத்திக்கும். أ- أإذا كن أإذا كنا ரெடி. عظاما. குட். أإذا كنا عظاما نخرة. ஐந்தாவது وإن عليكم لحافظين. திருப்பி போதுங்க. وإن عليكم لحافظين. ம். ஆறாவது ألا يظن أولئك أنهم مبعوثون. அபு உசூனுங்கிறது பில. சரியா பார்க்கணும். مب- مبعوثون. திருப்பி போதுங்க. ஆறாவது
ألا يظن أولئك أنهم مبعوثون குட். ஏழாவது. على الأرائك ينظرون மாஷா அல்லாஹ். இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, அதனால என்ன செய்றீங்க, சரளமான ஓதலுக்கு வருது. எந்த ஒரு வசனத்தையும் சரளமாக ஓதுற இந்த லெவலுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கும் திருப்தியாயிக்கும், உங்களுக்கும் டயர்ட் ஆகாம எழுத்துக்களை டார்கெட் பண்ணி ஓதுறதுக்கு லேசாயிக்கும். அல்லது நான் கஷ்டப்படுவீங்க. ரைட், நான் இதுல பிழை விட்ட சில வசனங்களை மட்டும் ரிப்பீட் பண்ணுவோம். முதலாவது தோதுங்க பிழை வராம. الذي أنقض ظهره ஆஹா, வஹ்ரி, பெரிய பிழை. الذي أنقض ظهرك குட், குட், குட். நாலாவது. أإذا كنا عظاما نخرة திருப்பி போதுங்க. நாலாவது. أإذا كنا عظاما نخرة ம். ஆறாவது. أرى أرى ஆறாவது. ஆறாவது. நம்பர் 6. ألا يظن أولئك أنهم مبعوثون குட். ஏழாவது. على على الأرائك ينظرون ம். ஹாய், பிஸ்மில்லா. இது ஓதுங்க. لا تلوا ولا يعني பாத்தீங்களா, புதிய வசனம் ஒன்று தந்தா இந்த கண்ணால பாது கொண்டு வாயால அதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வாரத்துல இடையில பேசிட்டு திக்கி முட்டி மோதி நிக்கிற அந்த சிஸ்டம் தான் நீக்குதுன்னா இந்த 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 பகுதியை உங்கள்ட்ட இருந்து இல்லாமல் ஆகிறதுக்கு தான் நாங்க அந்த தரோம். இப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க இடையில முட்டப்படாது, நிப்பாட்டி ஓதலாம். இடையில பேசிட்டு நிறுத்தி மூச்சு கஷ்டம்னு நிறுத்தி ஓதலாம். ஆனா கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி பேசி நின்று எழுத்த மாத்தப்படாது. ஃபத்ஹாவை கஸ்ரா மாத்த முடியாது, பாவ நூனை மாத்த முடியாது, அந்த ரெண்டும் நடக்கப்படாது. சொல்றதெல்லாம் இது எப்படின்னு, இது ஒரு சரி முக்கியமான பாட்டு உங்களோட. அதாவது வசனங்கள்ட இடையில பெய்திட்டு புதிய வசனங்கள், அறிமுகம் இல்லாத வசனங்களை கண்ணால பார்த்தால் நாங்க அதை ஃப்ளோவாக எப்படி நாங்க அதை ஓதி பழகி கொள்றேங்கிற அந்த டெக்னிக்கை பிடிச்சிக்கொள்ளணும். இந்த டெக்னிக் வந்து இப்ப எனக்கு உங்களை ஓத ஓதத்தான் அந்த டெக்னிக் உங்களுக்கு ஓகே ஆகும். நீங்க அறிமுகம் இல்லாத வசனங்கள் ஒவ்வொரு நாளும் ஆக குறைந்தது ஒரு 5 வசனங்களை நீங்க ஓதுற நேரத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையும். விளங்குதா சொல்றது? இப்ப உங்களுக்கு எழுத்து உச்சரிப்புல இல்ல பிரச்சனை, மாஷால்லா உங்களோட எழுத்து உச்சரிப்புகள் மிச்சம் பெர்ஃபெக்டா வருது. உங்களை சொல்லி தந்தால் அதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, அதை ஃபாலோ பண்றீங்க. அதுல உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்றைய பாடத்துல லாட பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இன்னைக்கு வந்து பிரச்சனைங்க எழுத்து பிரச்சனை தான் வந்துச்சு. லஹ்ரி சின்ன ஹாக்கு மாறிச்சு, எழுத்த மாத்திட்டீங்க. சரியா? நம்பர் 6ல வந்து மப்ஊஸூன், புஊஸுன், அதாவது ஐன நீட்டணும் மன நீட்டா மோதுறீங்க. அங்கேயும் எழுத்து சேஞ்ச். அப்போ ரக்கண்டு ஓதுனீங்க ஒரு முறை. அப்ப உங்களோட பிரச்சனைங்க எழுத்துக்கள்ல சேஞ்ச் பண்றீங்க. அது உங்களோட ஃப்ளோல வர நேரம் எழுத்துக்கள் மாறுது. அப்ப நாங்க உதாரணத்துக்கு எங்களோட தமிழ் லாங்குவேஜ்ல சொல்லுவோமே, எழுத்துப்பிழை இல்லாமல் ஆக்குறதுக்கு நீங்க நிறைய புதிதா வாசிங்கோ, புதிதாக வாசிக்கிறத எழுதி பாருங்கன்னு நாங்க தமிழ்ல சொல்லுவோம்.
குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளோ எங்களுக்கு மாறாம எங்களோட வாயால வரணும் என்றால் நாங்களும் 5 வசனங்களை சரி ஒவ்வொரு நாளும் புதிய வசனங்களை நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். அந்த புதிய வசனங்களை பிராக்டிஸ் இப்ப இன்றைக்கு இந்த வசனத்தை பிராக்டிஸ் பண்ணீங்க. இதான புரியுங்க எங்களுக்கு. ஓகே. நாளைக்கு இன்னும் ஒரு 5 புதிய வசனம் பிராக்டிஸ் பண்றீங்க. அந்த வசனங்களையும் நீங்க ஒரு முறை ஓதி பார்க்குறீங்க. இப்படி இப்படி நடக்கிற நேரம் எங்களுக்கு குர்ஆன்ல எந்த ஒரு வசனத்தை கண்ணால பார்த்ததோட எழுத்துக்கள் படிச்ச எழுத்துக்கள் வந்தா அதை பிராக்டிஸ் பண்ணி ஓதுறது ஓகே. ஏண்டா படிச்சுக்கிறீங்களே இப்ப படிக்காத எழுத்துக்கள் வர நேரத்துல அல்லது அந்த வசனத்தை நீங்க ஃப்ளோல ஓதி பார்க்கறதுங்கிறது மிக முக்கியமா இருக்கணும் உங்களோட டார்கெட். சரியா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஃப்ளோல ஓதணும். எழுத்துக்களையோ அல்லது நீட்டுதல்களையோ மாத்தக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்க. لا ط... لا ظل ولا لا لال ولا يغني من اللهب. இல்ல நீங்க 2 முறை ரிப்பீட் பண்ணீங்க. பட் ஓதுனது பிழை. எழுத்துக்களை மாத்திட்டீங்க. இன்னும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். لا لا ظل ولا يغني من பிழை. اللهب. வரல. சரி 2வது பாவம். அவங்களுக்கு வேலை உண்டு தானே பாப்போமே. இந்த வேலை நடக்கட்டும். 2வதையும் ஒரேடியா ஓதணுமா? சரளமா ஓதணும். ரிப்பீட் பண்ணப்படாது. இடையில إن திக்கப்படாது. إن المتقين في ضلال பிழை. وعتاب. ஃபீ ஃபீ 2 முறை ஓதப்படுது. ஃபீ ஃபீ லலாலின் என்று அல்ல. எப்படி இது? ظلال. ஏன் அந்த ஓதல்ல அது லீன்னு வருது இல்ல. லலாலின் என்று மாறிச்சு எப்படி? பாத்தீங்களா பிரச்சனையை? முதலாவது வசனத்திலயும் அதே பிரச்சனை தான். நல்லா விளங்கிக்கிறோம் பிரதர். நான் கண்ணால பாக்குறதுக்கு எங்கிட்ட ஓதலுக்கு 100க்கு 70% ஓதலை சரி பண்றதுக்கு எங்கட கண் பார்வையிட பாக்குற அந்த பார்வை மிக மிக முக்கியம். உதாரணத்துக்கு நினைப்பேன் லலால் இன்னிய நீ ஓதுறீங்க என்ன பிரச்சனை? உங்களுக்கு உண்மையில கஸ்ரத்துன்னு வச்சா லீ என்று ஓதணும் தெரியாதா? என்றா இல்ல நல்லா தெரியும். ஏன்னா லாக்கு கஸ்ரா வச்சால் லீ என்று தான் ஓதணும் என்று நல்லா தெரியும். ஆனா உங்களோட வாய் அது லான்னு தான் ஓதுது. ஏனென்றால் உங்களோட இந்த எழுத்தை நீங்க சரியா பார்க்கல. உங்களோட பார்வையில இருக்கிற கோளாறு சரியா பார்த்து அதை மைண்டுக்கு எடுக்காதனால உள்ள பிரச்சனை. அதை லாண்டு செல்லிங்கட வாய் மாத்திட்டு இதுல பாருங்க வலீலின் என்றது அந்த லாம நீங்க நீட்டல்ல. வலீலின் வலலின் தான் போறீங்க. வலாக்கு அங்கால போவதில்லை. வலான்னு நிக்கிறீங்க. ஏன்? அடுத்த எழுத்த உங்களோட கண் சரியா பாக்குது இல்ல. பார்வையால் ஓதுறதுங்கிறது எங்களோட ஓதல்ல 70க்கு மேற்பட்ட பெர்சன்டேஜ் அளவு சதவீதம் நிறைய தாக்கம் செலுத்தும். அந்த பாக்குற ட்ரெக் சரியாக போனாதான் எங்களோட வாய் ட்ரெக்கும் சரியா வரும். பாக்குற ட்ரெக்ல பிழையாகுற இடங்கள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். எப்பெல்லாம் எங்கிட்ட ஓதல் பிழையாகும், எப்பெல்லாம் சரியாகும். சரி ஓகே. நான் அந்த 2 வசனத்தை மட்டும் புதிய வசனங்களாக உங்களோட ஒர்க்ல தருவேன். பழைய வசனங்களாக இன்றைய வசனத்துல சின்ன சின்ன பிள்ளைகளோடு இருக்கிற வசனங்கள், அதாவது முஹரக்கண்டு மாறினது, அதுக்கப்புறம் மென் நஹீரால பிரச்சனை வந்தது, மப்ஊஸூன் என்றதுல நீட்டாம வந்தது. இந்த 3 வசனங்களையும் பழைய வசனங்கள் இது வரும். எனவே நீங்க 2 வேலை செய்யணும். ஹோம்ஒர்க்கும் செய்யணும். நாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தந்து இருக்கிற அந்த வசனங்களை ஓதி அனுப்புற சூறாட நம்பர்ஸ் தந்திக்கிறோம். அதையும் ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஒவ்வொரு வசனங்களாக ஓதி அனுப்புங்க. அதுல ஒர்க் வந்து நான் கண்டினியூஸா இன்ஷால்லா கிளாஸ் நடந்து கொண்டு போற போல ஒர்க்கை நாங்க கண்டினியூ பண்ணுவோம் அதுல வாட்ஸ்அப்ல. நல்லமா? அஸ்ஸலாமு அலைக்கும். விளங்குதா 2 விஷயமும்? ஓ ஓ சார். நல்லது. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். السلام.